அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, ஒரு புனிதம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய அருளையும் அவனுடைய பரக்கத்துகளையும் நிஅமத்துகளையும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு இரவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். உண்மையிலேயே நசீபு பெற்றவர்கள் நாம். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு அணு அளவும் கூட அசையாது என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் நாம். அவனை வணங்க வேண்டுமானாலும், அவனை தொழுக வேண்டுமானாலும், அவனை நோன்பு வைக்க வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே அவன் நாடக்கூடிய அந்த செயலை அவன் செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. அதே நேரத்திலே உலகமே சேர்ந்து போராடி ஒரு மனிதனுக்கான காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மிக போராட்டத்தோடு அதை செயல்படுத்தினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு பராத் இரவு என்ற ஒரு நினைவோடு முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த அடிப்படையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த உயர்வான அந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே நாம் எல்லாம் குழுமி இருந்து அவனை பற்றி கேட்டு அவனை பற்றி அறிந்து மார்க்கத்தை முழுமையாக விளங்கி இறையச்சத்தோடு வாழ்வதற்கான ஒரு பக்குவத்தை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் என்பது சாதாரணமான ஒரு நாள் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரம் குறித்து அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா பங்கீடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சில பேர்கள் பராத் இரவு அப்படி என்ன இருக்கிறது, அப்படி என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் கேள்விப்படவில்லையே. பராத் இரவு என்றால் என்ன, அப்படிப்பட்ட என்ன விசேஷம் இருக்குது என்றெல்லாம் அவர்கள் வார்த்தை வாயிலாக அவர்கள் பேசினாலும் கூட பராத் இரவு என்பது நம்முடைய முன்னோர்கள் வைத்த பெயர்தான். பராத் என்று சொன்னால் விடுதலை அடைவது, நிரபராதியாக ஆகுவது, பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் நமக்கு அறிமுகப்படுத்தியதால் நம்முடைய முன்னோர்கள் இந்த இரவிற்கு பராஅத் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுவாக பிரியாணி என்று சொன்னால் ஒரு உணவுப் பொருள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அதே போன்று இரவு என்று சொன்னால் இரவு என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். மனிதனுடைய ஓய்வுக்காக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு பகுதி நேரம்தான் இரவு என்பது. அதே போன்று உணவு என்பது உயர் ரகமான ஒரு சுவையான உணவு. ஆனால் அந்த உணவுக்கான தகுதியை, அந்த உணவுக்கான சுவையை அந்தந்த பெயர்களுக்கு ஏற்றவாறு அந்த சமையல்காரர்களினுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த பெயர்களை வைத்திருப்பார்கள். இந்த ஊருக்கு போனால் பிரியாணி கிடைக்கும், இந்த பிரியாணி ராயல் பிரியாணி விளம்பரப்படுத்துறேன்னு நினைக்காங்க, சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்காக வேண்டி நான் சொல்றேன். அதற்கு எங்க பிரியாணி மட்டும் நீங்க சொல்லலையேன்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ ஒரு பெயர், பிரியாணிக்கான ஒரு பெயர், ஒவ்வொரு ஏன்னா சாப்பாடு ஐட்டம் சொன்னாதான் மனசுல பதியுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஏன்னா சில ஊர்கள்ல இந்த இடத்துல போனா முகல் பிரியாணி இருக்கும், அதுதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்லி அங்க போய் சாப்பிடுவாங்க. ஒரு ஃபேமஸான உணவு. அப்போ அந்தந்த பெயருக்கு ஒவ்வொரு முத்திரைகள் இருக்கிறது, அடையாளங்கள் இருக்கிறது. இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த பெயர் உள்ள ஒரு கடை இருக்கு, அங்க போனா இது சுவையா இருக்கும் என்று சொல்வார்கள். அப்போ அதற்கான தராதாரம், அதனுடைய மதிப்பு கூடுதலை நம்மளால் உணர முடிகிறது. அதே போன்று இன்றைய பராத் இரவு என்பது அல்லாஹ் தஆலா பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள், நரகத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய சிறப்பான நாள். பராத் நிரபராதியாக ஆக்குவது, பாவற்ற நிலைக்கு அவனை தள்ளுவது, அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் நம்முடைய முன்னோர்கள் வைத்த இந்த பராத் என்பதை தவிர ஹதீஸ்களில் இல்லாவிட்டாலும், ஆனால் இந்த இரவை பற்றி உண்டான ஏராளமான தகவல்கள் ஹதீஸ்களில் காண கிடைக்கிறது.
நிஸ்பு ஷாபான். நிஸ்பு ஷாபான் என்று சொன்னாலே இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்பதாக அர்த்தம். 15வது இரவு என்று சொன்னாலே நிஸ்பு ஷாபான். அதற்கு தனி பாபாக தனி பாடமாக நிறைய ஹதீஸ்கள் அதிலே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பராத் இரவு என்று அங்கு வார்த்தைகளால் பதிவிடாவிட்டாலும் இந்த நிஸ்பு ஷாபான் என்று சொல்லக்கூடிய இந்த இரவை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆகவே இதற்கும் பராத் இரவுக்கும் ஏராளமான சம்பந்தங்கள் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வந்ததுதான் இந்த பராத் இரவு என்ற ஒரு பெயரை தவிர மற்றபடி மார்க்கத்தில் இல்லாதது, மார்க்கத்தில் எவர்கள் இட்டு கட்டப்பட்டது என்று சொல்கிறார்களே அந்த அடிப்படையிலே ஒரு துளியானவு கூட இங்கே இல்லை. எல்லாமே ஹதீஸின் அடிப்படையிலே, மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையிலே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த ஏராளமான ஹதீஸ்களின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட இபாதத்துகள் எல்லாம் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் நடத்தப்படுகிறது. மார்க்கத்தை பற்றி அறியக்கூடிய நல்ல பல தகவல்கள். இப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்தில் அதிகமான நோன்பு வைத்திருக்கிறார்கள். நம்ம பொதுவா சொன்னா யாராவது வைப்பாங்களா? அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் இந்த தினத்தில் நோன்பு வைக்கிறது சுன்னத்து. 13, 14, 15 எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாதத்தில் 3 நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதுவும் பராத்திலே நோன்பு வைப்பது அவ்வளவு சிறப்பு இருக்கிறது, நன்மைகளை தேடி தருகிறது என்ற ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்கின்ற போது, நல்ல அமல்கள் எல்லோரும் மொத்தமாக செய்கின்ற போது அல்லாஹ்வுக்கு ஒரு பிடித்தமான அமலாக ஆகிறது. காரணம் என்ன? நம்முடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய, நமக்கான வருங்கால ஆண்டுக்கான வாழ்வாதாரம் குறித்த எல்லா சூழல்களையும் அல்லாஹு தஆலா நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இந்த நிஸ்ஃபு ஷாபான் என்ற இந்த இரவு. மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் யார் இந்த ஆண்டிலே பிறக்க போகிறார், யாரெல்லாம் இந்த ஆண்டிலே இறக்க போகிறார், இவர் எவ்வளவு உணவு சாப்பிடுவார், இவருக்கு என்னென்ன நோய் வரப்போகிறது, எப்பெல்லாம் பயணம் செய்வார், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது, என்னென்ன சந்தோஷங்கள் எல்லாம் இருக்க போகிறது என்ற ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் குறித்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் நிர்ணயிக்கக்கூடிய பட்ஜெட் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா வாழ்வாதாரம் குறித்த பங்கு வைக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாள். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல காரியம் நடக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியாக இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் பரக்கத்தும் மிக விரைவாக நம்மை வந்து அடைகிறது. சாதாரணமாக ஒரு இடத்திலே எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் போய் நின்றால் நமக்கான ஆதாயம் கிடைப்பது கஷ்டம். ஆனால் ஒரு மனிதரை சந்திக்கின்ற போது அவரை பற்றியான தகவல்கள் தெளிவாக நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த இடத்திற்கு போகின்ற போது நாம் காரியத்தை சாதிப்பதற்கு மிக இலகுவாக அமையும். அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்திலே நமக்கான பங்கீடை ஒதுக்கிட்டு கொடுக்கின்ற போது நோன்பாளியாக இபாதத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு தஸ்பீஹாத்துகளோடு இறை நெருக்கத்தோடு இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா மென்மேலும் நம் மீது மிகப்பெரிய ஒரு கருணையையும் மிகப்பெரிய ஒரு இரக்கத்தையும் காட்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு வழியாக இது அமைகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, அதே போன்று இந்த லைலத்துல் கத்ர், அதே மாதிரி லைலத்துல் முபாரக்கா, 2 இரவை அல்லாஹ் தஆலா 2 இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவிலே லைலத்துல் முபாரக் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். முபாரக்கான இரவு, இந்த பரக்கத் பொருந்திய இரவு. இந்த இடத்திலே தான் இன்னா குன்னா முன்திரின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் என்று சொல்வதற்கு முன்னால் இன்னா அன்ஸல்நாஹு என்று குர்ஆனை நாம் இந்த இரவிலே இறக்கியதாக, குர்ஆனை இந்த இரவிலே இறக்கியதாக, இந்த இரவு பரக்கத் பெற்றதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனம் லைலத்துல் கத்ர் என்ற அந்த சூராவிலே லைலத்துல் கத்ர் இரவு அன்றைக்கு தான் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்பதாகவும் குர்ஆனிலே நாம் கேள்விப்படுகின்றோம், அறிகின்றோம். இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். காரணம், இந்த லைலத்துல் முபாரக் என்று சொல்லக்கூடிய இன்றைய இரவிலே
அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த குர்ஆனையும் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு பைத்துல் இஸ்ஸா என்ற ஒரு இல்லம் இருக்கிறது முதல் வானத்திலே. அந்த இடத்திலே ஒட்டுமொத்தமாக குர்ஆனையும் அல்லாஹ் இறக்கி வைத்து விடுகிறார். அதன் பிறகு தான் லைலத்துல் கத்ர் ரமலான் மாதத்திலே அந்த 27வது இரவு என்று சொல்கின்றோம் அல்லவா, லைலத்துல் கத்ர், அந்த இரவிலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முதலாக குர்ஆனினுடைய வசனம் இறக்கி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தேவைக்கு ஏற்ப முதல் வானத்தில் இருந்து பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காலம் தொட்டு 23 ஆண்டு காலங்கள் குர்ஆனை இறக்கி கொடுத்தார். அப்போ இந்த நாளிலே ஒட்டுமொத்த குர்ஆனையும் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து ஒட்டுமொத்தமாக முதல் வானத்திற்கு அல்லாஹ்வே வந்து இறக்கி கொடுத்திருக்கிறார். சரி, அல்லாஹ் குர்ஆனிலே அப்படி தொடர்ந்து சொல்கின்ற போதுதான் சொல்கின்றார், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்களையும் நாம் பிரித்து கொடுக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, மனிதனுடைய வாழ்வாதாரம் குறித்த எல்லா தேவைகளையும், ஆரோக்கியம் முதல் நோய்வாய் உட்பட அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பிரித்து கொடுக்கிறார். அப்ப இந்த நேரத்திலே அல்லாஹ் நிர்ணயித்தது கலா கதிரின் அடிப்படையிலே தான் நடக்கும் என்பதை தீர்மானமாக ஏற்றிருந்தாலும் கூட கலா கதிரையே மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். 2 விஷயங்களிலே மக்ரிபிலே கூட நாம் சொல்லி காட்டினோம். ஒன்று, துஆவின் மூலமாக கலா கதிரை மாற்றலாம், அல்லது சதக்காவின் மூலமாக இந்த கலா கதிரை மாற்றலாம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பின்னாடி பார்ப்போம். சரி, இந்த இரவினுடைய முக்கியத்துவம் என்ன? இப்னு மாஜா என்ற ஹதீஸிலே ஒவ்வொரு விஷயமாக நான் எடுத்து சொல்கிறேன். இப்னு மாஜா என்ற ஹதீஸிலே வருகிறது, இதா கானத் லைலத நிஸ்ஃபு ஷாபான் மின் ஷாபான், இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்து விட்டால், இது பராத் இரவு அல்ல, எப்படி இருக்குது, எப்படி இருக்கு, நிஸ்ஃபு ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்று இருக்கிறது. நம்ம ஏன் இந்த பராத் இரவு என்று சொன்னோம் என்று சொன்னால், ஆரம்பத்திலே சொன்னேன், பராத் என்று சொன்னால் விடுதலை பெறுவது. அல்லாஹ் அடியார்களினுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு அவனை தூய்மைப்படுத்தி நரபராதியாக ஆக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தன்மையை அல்லாஹ் இந்த இரவுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தான் சொன்னோம் அப்படி. சரி, இந்த நிஸ்ஃபு ஷாபான் வந்து விட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, இரவு நேரத்திலே நின்று வணங்குங்கள். இப்போ நின்று வணங்குகள் என்று சொன்னால் தஹஜ்ஜத் வரைக்கும் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. சிறப்பான ஒரு நாள். அல்லாஹ் எல்லா மக்களிடத்திலேயும் முதல் வானத்திற்கு வந்து அடியார்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி இபாதத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்கின்ற போது அல்லாஹ் எல்லா துஆக்களையும் அங்கீகரிக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். அடுத்து வஸூமு நஹாரஹா, பகலிலே நோன்பு வையுங்கள். அதே ஹதீஸிலே தான் சொல்லப்படுகிறது. இந்த நிஸ்ஃபு ஷாபான் என்று சொல்லக்கூடிய இந்த 15வது இரவிலே வரக்கூடிய முதல் விஷயம் இது. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா இந்த நாளை பற்றி குறிப்பிடுகின்ற போது இரண்டாவது விஷயமாக ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இரவிலே தான் அல்லாஹ் தஆலா எல்லா காரியங்களையும் மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாய் துன்யா, அல்லாஹ் தஆலா 7வது வானத்திலிருந்து முதல் வானத்திற்கு இறங்கி வந்து சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இந்த வானத்தினுடைய இந்த துன்யாவினுடைய வானத்திலே வந்து அல்லாஹ் சொல்கின்றான், அடியார்களிடத்திலே பேசுகின்றான். என்ன பேசுகிறான்? அலா மின் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு, யாராவது மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உங்களிலே இருக்கிறார்களா? ஃபக்ஃபிர் லஹு, அவர்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன். அப்போ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இன்றைய நாள். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏராளமான பாவங்களிலேயே மூழ்கி கிடைக்கின்றோம் நாம். அப்போ பகல் ஃபுல்லா பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இரவு நேரத்தில் மனைவி என்ன செய்வாங்க? கழுகி நல்லா சுத்தப்படுத்தி வைப்பாங்க. அப்புறம் திரும்பவும் அது அழுக்காகும்.
மறுநாள் சுத்தப்படுத்துவாங்க. அப்போ நம்மை அடிக்கடி பாவத்திலேயே மூழ்கக்கூடிய நம்மை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துவதற்கு, சரிபடுத்துவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான நாளை நமக்கு தந்திருக்கின்றான். ஏராளமான நாள்கள் இருந்தாலும் கூட இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா நேரடியாக வந்து கேட்கிறான். மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன். இது ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவதாக அல்லாஹ் கேட்கின்றான், அலா முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுகு லஹு, யாராவது ரிஸ்க் கேட்கிறீர்களா? அவர்களுக்கு நான் ரிஸ்கை வழங்குகிறேன். எத்துணை கஷ்டங்களோடும் சிரமங்களோடும் மக்கள் வாழ்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டத்தார்கள் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு கூட்டத்தார்கள் வறுமையிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மென்மேலும் கேட்க வேண்டிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இப்படியான இரவுகளின் மூலமாக வழங்குகிறார். யாராவது ரிஸ்க் கேட்கிறார்களா? நான் அவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக விசாலமாக வழங்குகிறேன் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அடுத்து மூணாவதாக கேட்கிறான், அலா முப்தலா ஃபஉஆஃபிய லஹு, யாராவது சோதனையில் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு சிரமத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? என்னிடத்திலே கேளுங்கள், நான் ஆபத்தில் இருந்து அவர்களை நீக்கி ஆரோக்கியத்தை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இப்படி அலா கதா அலா கதா ஹத்தா யத்லஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் தஆலா முதல் வானத்திலே நின்று கொண்டு தன்னுடைய அடியார்களை நோக்கி இப்படியாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ அத்துணைக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கேட்டவர்களுக்கு யாருக்கும் மறுப்பல்ல, எல்லோரையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அவர்கள் கேட்டதை வழங்கி கொண்டே இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹு யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அடியார்களினுடைய ஒட்டுமொத்த பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதி பெற்றவன் அவன் ஒருவனே. குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், எல்லா பாவங்களையும் ஜமீஆ, எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்கிறான். அப்போ பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான நாளை நாம் தேடி வந்திருக்கிறோம். அல்லாஹ் அத்துணை பேர்களினுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பானாக. ஆனா ஒன்றை மட்டும் விளங்கணும், மன்னிச்சுட்டா அடுத்து பாவம் செய்துக்கிறான்ல, அடுத்து நாம் உஷாராகிக்கிடணும். அல்லாஹ் நம்மை மன்னிச்சுட்டான், சரியாக்கி விட்டான், மீண்டும் அதே பாவத்திலே போய் விழுந்து விடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையோடு நடைபெறணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்ததாக நான்காவது விஷயமாக நான் சொல்கின்றேன், ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இரவுல அதிகமாக நின்று வணங்குவாங்களாம், தொழுகுவாங்களாம். ஏன் அதிகமாக நின்று வணங்குகிறீர்கள், அவ்வளவு அழுகிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? பனு கல்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தார்களிலே ஆடுகள், செம்மறி ஆடுகள் இருக்கிறது. அதனுடைய முடிகள் அடர்த்தியாகவும் அதிகமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு மனிதர்கள் பாவம் செய்தாலும் அவர்களினுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். நான் என்னுடைய சமூகத்தார்களினுடைய மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இது நான்காவது விஷயமாக ஹதீஸ்களிலே இந்த இரவுக்கான ஆதாரமாக நம்மால் காண முடிகிறது. அடுத்து ஐந்தாவதாக ஆதாரமாக ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தான் அறிவிக்கிறார்கள், அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு நேரத்திலே படித்திருக்கிறார்கள். திடீரென்று பெருமானாரை காணவில்லை. எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி அலைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜன்னத்துல் பக்கீயில் சென்று அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அழுது சப்தம் போட்டு கைகளை உயர்த்தி துஆ செய்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கி, மதீனாவுக்கு சென்று போய் பார்த்தால் ஜன்னத்துல் பக்கி என்ற ஒரு கபர்ஸ்தான் இருக்குது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நின்று துஆ செய்கிறார்கள். ஆயிஷா நாயகி போய் நின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். என்ன, பயந்து விட்டீர்களா? உங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் மாறு செய்து விடுவார்கள் என்று பயந்து விட்டீர்களோ என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்திலே சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்னும் பயப்படாதீங்க, இந்த தினத்தில் ஏராளமான பாவிகளை அல்லாஹ் மன்னிப்பு வழங்கி அத்துணை பேர்களை சுவர்க்கத்திலே அனுப்புகிறார்.
நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், எத்தனையோ பேர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ், எல்லோருக்கும் அறிந்த விஷயம், தெரிந்த விஷயம். இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரிந்து விட்டால் இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சொந்தமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஆனால் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அல்லாஹு தஆலா சில காரியங்களின் மூலமாக தொடர்பை ஏற்படுத்துகிறான். நன்மைகளை அடைய செய்வதற்கான சில காரணங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் மிக முக்கியமான காரணம் சதக்கத்துல் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், பொதுமக்களுக்காக தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வகையான நன்மைகளை ஏற்படுத்திவிட்டால் காலம் முழுக்க அதனுடைய நன்மைகள் அவருடைய கபருக்கு போய்கொண்டே இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தொடர்பு. இன்றைக்கு பள்ளிவாசல்கள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். மிக பிரமாண்டமான ஒரு பள்ளிவாசல். நாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொகை கொடுத்து உதவி இருக்கிறோம், அல்லாஹுக்காக இந்த பள்ளிவாசலுக்கு உதவி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பள்ளிவாசல் இருக்கும் காலமெல்லாம் நாம் மரணித்ததற்கு பிறகும் அதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் சதக்கத்துல் ஜாரியா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், சாலிஹான பிள்ளைகள், அவர்களை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சாலிஹான பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக என்ன துஆ செய்தாலும் சரி அது அவர்களுக்கு போய் சேருகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அடிப்படையில் சாலிஹான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நம்மிடத்திலே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது ஹக்கான விஷயம், சத்தியமான விஷயம். நம்மிடத்திலே பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளை இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் காசு, பணம் அல்ல, துஆ. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களினுடைய குற்றங்களை மன்னித்து விடு, அவருக்கு சொர்க்கத்தை வழங்கி விடு. காரணம், நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது அவ்வளவு பேணி பாதுகாத்து என்னை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி எத்தனையோ கஷ்டங்களை அவர்கள் பட்டிருக்கிறார்களே இறைவா, அவர்களின் மீது கருணை காட்டுவாயாக என்ற துஆ இருக்கிறதே, இந்த துஆ தங்கு தடை அல்லாமல் உடனேயே பெற்றோர்களிடத்திலே வந்து சேருகிறது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாம் துஆ செய்து விட்டால் இன்றைய தினத்திலே ஏராளமான பாவிகளுக்கு விடுதலை கிடைக்கிறது, சுவர்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஆகவே தான் முன்னோர்கள் இந்த இரவுக்கான ஒரு பெயரை இப்படி வைத்தார்கள், லைலத்துல் பராஅத், விடுதலை பெறக்கூடிய நாள். விளங்கிச்சா இல்லையா? நிஸ்ஃபு ஷாபான் என்பது இந்த பராத்தாக எப்படி மாறியது? அதிகமான பாவிகளுக்கு அல்லாஹ் விடுதலை வழங்குவதால், சுவர்க்கத்தை வழங்குவதால், பாவங்களை குற்றங்களை மன்னித்து அவர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வதால் அவர்கள் நிரபராதியாக ஆகிறார்கள், பாவமற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே விடுதலை பெறுகிறார்கள், சுவர்க்கம் கிடைக்கிறது. முன்னோர்கள் இந்த அடிப்படையிலே தான் இந்த இரவை பராத் இரவு என்று நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். சரி, இந்த மாதத்திற்கு ஏன் இவ்வளவு மகத்துவம், இவ்வளவு கண்ணியம், பரக்கத்தான மாசம் என்று சொன்னார்களே, காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். இந்த மாதத்திற்கு இன்னும் சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஷஹ்ருன் நபி, ஷஅபானு ஷஹ்ரி, ஷஹ்ரி, இந்த ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நபியினுடைய மாதம் என்றும் பெயர் இருக்கிறது, நபிக்கான ஒரு மாதம். காரணம் என்ன தெரியுமா? உலகத்துல எந்த மூளை முடுக்குக்கு சென்றாலும் சரி பெருமானாரினுடைய ஸலவாத் இல்லாமல் எதுவுமே இருக்காது. தொழுகையிலும் சரி பெருமானாரின் மீது ஸலவாத்துகள் சொல்லிக்கொண்டே இருக்கப்படும். காலமெல்லாம் சொல்லும் ஸலவாத்துகள் சொல்லும் காலமெல்லாம் இந்த உலகம் உயிரோட்டமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மாதம் ஏன் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்கின்றான் அல்லவா? இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. மலக்குமார்கள் நான் ஸலவாத்து சொல்கிறேன், என்னுடைய மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் அல்லவா? இறக்கிய மாதம் இந்த ஷாபானினுடைய மாதம். இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை, என்னுடைய ஹபீபின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட வசனம் இறங்கிய மாதம். ஆகவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருன் நபி, நபியுடைய என்னுடைய மாதம் என்றார்கள் இந்த மாதத்தை. இந்த மாதத்திலே அதிகமான நோன்புகள் வைத்திருக்கிறார்கள்
சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இபாதத்துகளிலே அவ்வளவு முழுமையாக ஈடுபடுவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய பேரு நினைக்கிறது என்ன தெரியுமா? என்ன செய்யறதுங்க, ஏன் தலைவிதி, அல்லாஹ் நாடிட்டா நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன அல்லாஹ் குடிக்கணும்னே நாடி இருக்கான், என்ன செய்ய முடியும், குடிச்சிட்டேன். அது மாதிரி தப்பு செய்யணும்னு அல்லாஹ் என் தலையில எழுதியிருக்கான். செய்யற பாவத்தை எல்லாம் செய்துட்டு பழிய யார் மேல போடுறது? விதி மேல போடுறது, கலா கதிர் மேல போடுறது. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீ சிரிக்கலாம், யோசிக்கலாம், என்னடா அல்லாஹ் நமக்கு இப்படிதான் விதிச்சிருக்கானா? அல்லாஹ் ஒரு மதிய கொடுத்திருக்கானா இல்லையா? ஒரு அறிவை கொடுத்திருக்கானா இல்லையா? யோசிக்க வேண்டாமா? விதி பிரகாரம் தான் நடந்தாலும் கூட நம்மை மாற்றிக் கொள்வதற்கான எல்லா வழிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். இப்படிதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய காலத்துல ஒரு திருடன், கடுமையான திருடன், திருடுல ரொம்ப ஊறி போனவன், அதிகமா எங்க பார்த்தாலும் திருட்டுல முதல்ல ஆளா நிற்பான். அவனை எங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இப்படியே திருடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கொண்டு வந்து பிடிச்சு கொடுத்தாங்க. அவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், கலீஃபாவே, நான் என்ன செய்யறது, என் தலை விதி, திருடன்னு அல்லாஹ் நாடி இருக்கான், அதனால நான் திருடிட்டு இருக்கேன். அப்படியா சொல்லிட்டு என்ன செய்தார்னா, பெரிய சாட்டை எடுத்து ரூம்ல கூட்டு போய் அடின்னு அடிச்சு நோக்கி எடுத்துட்டார். ஒரு வழி பண்ணிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, என்ன செய்யறதுப்பா, என் தலையிலையும் விதியிலையும் அல்லாஹ் உன்னை அடிக்கணும்னு நாடி இருக்கான், என் விதியிலையும் உன்னை அடிக்கணும்னு நாடி இருக்கான், என்ன செய்ய முடியும், இது விதி, இனியாவது நீ தெரிந்து நடந்து கொள் என்பதாக ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எச்சரிக்கை செய்து அனுப்பினார்கள். விதி விதி என்று நாம் எல்லா பாவங்களையும் செய்வதற்கு என்ன இருக்கிறது கேட்டா, என் விதி, நான் கஷ்டப்படுறேன், ஏன் உழைக்கிறதுக்கு கைகால் அல்லாஹ் தர இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைய வச்சு காப்பாற்ற முடியாதா? ரொம்ப வருத்தமான ஒரு சூழல். குடும்பத்தை பட்டினி போட்டு கொள்றாங்க, சம்பாத்தியம் பண்றாங்க, ஏகமா சம்பாத்தியம் பண்றாங்க, நிறைய சம்பாத்தியம் பண்றாங்க. அடிக்கடி நான் சொல்றேன், குடும்பத்தை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, அனாதையா விடாதீங்க. தவிக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பமும், அவ்வளவு சிரமத்துல வர்றாங்க. இவன் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லோட தான் வர்றான், 2 ஆளா 3 ஆளா தான் தெரியுது. அதுல ஒரு ஹஜ்ரத் ரொம்ப உஷாரா சவுண்ட் வேற, ரொம்ப வருத்தமா பேசுறேன், ரொம்ப கவலையோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி நிலைக்கு போயிடாதீங்க. என்ன கஷ்டம் இருக்குது, அதை சாப்பிட்டாதான், அதை குடிச்சாதான் நம்மளால உயிர் வாழ முடியுமா? இல்லையே. எத்துணை அழகான வழிமுறைகளை இந்த இஸ்லாம் நமக்கு காட்டி தருது. ரொம்ப மோசமான நிலைக்கு நம்முடைய இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கவனமாக, அவர்களை சீர்படுத்துவதற்கான பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் இருக்கிறது. அதை கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களிடத்திலே ஒரு செய்தியாக பதிவு செய்கிறேன். அருமையானவர்களே, அதே மாதிரி அஜல் வந்துட்டா, அல்லாஹ்வுடைய தவணை வந்து விட்டால் ஒரு வினாடி கூட தாமதம் கிடையாது. அவன் அழைச்சிட்டா என்ன செய்தாகணும், போய் தான் ஆகணும். யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. அதுக்கடையில நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நல்ல அமல்களை, சாலிகான நல்ல அமல்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் குனிஞ்சு ஒளிஞ்சு போறார். நமக்கு ஆகாதவங்க யாராவது வந்துட்டா நம்ம என்ன செய்வோம், அவற்றை கண்ணுல படாம என்ன செய்வோம், ஒளிஞ்சிக்குவோமா இல்லையா? அதே மாதிரி அந்த மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பின்னால் அப்படியே ஒளிஞ்சு போறார். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா நீ என்ன ஒளிஞ்சு உள்ளே வர்றீங்க, என்ன காரணம்? இல்ல, ஒரு மனுஷன் என்னையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு அவரை பார்த்தா பயமா இருக்குது. ஏற்கனவே சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றோம், எனக்கு பயமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியா, என்னப்பா உனக்கு இப்போ செய்யணும்னா என்ன உதவி செய்யணும்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கான், காற்றை வசப்படுத்தி கொடுக்கிறான். நீ இந்த காற்றுக்கு நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா பல மைலுக்கு அப்பால் என்னை கொண்டு விட்டுவிடும், பல மைல் தொலைவில் என்னை கொண்டு விட்டுரும். அந்த மனிதர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிடுவேன். இனி அடுத்து என்ன செய்ய முடியாது, நம்மள முறைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்டதின் பிரகாரம் அந்த மனிதரை பல மைல், கிட்டத்தட்ட சொல்லப்படுது 400 மைல்களுக்கு அப்பால் கொண்டு அந்த காற்று விட்டது. 400 மைலுக்கு அப்பால் அங்க போய் நிக்கிறாரு. யாரு இங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட முறைச்சு பார்த்தாரோ அதே மனிதர் அங்கேயும் வந்து நிற்கிறார். அவர் உயிரை கைப்பற்றிக்கிட்டார்.
நின்னுட்டாரு. யார் வந்து நின்னது? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். உயிரை வாங்கியாச்சு. நேரம் வந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எதுக்காக வேண்டி? தேங்க்ஸ் சொல்ல, நன்றி சொல்ல வந்தாங்க. நான் எப்படி உயிரை வாங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் இந்த இடத்துல வச்சுதான் அவருடைய உயிரை வாங்கணும்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். இத்தனை மைலுக்கு அப்பால் தான் இந்த மனிதனுடைய உயிரை வாங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஆனால் அவர் உங்களை சுற்றி கொண்டே இருந்தார். அல்லாஹ்வுடைய நாட்டம், எனக்கு நீங்க ரொம்ப உதவி செய்துட்டீங்க, அவரை கொண்டு அல்லாஹ் குறித்த இடத்துல, அல்லாஹ் விட சொன்ன இடத்துல நீங்க விட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, அவருடைய உயிரை வாங்கிட்டேன். அப்போ அல்லாஹ் எந்த இடத்தில் உயிரை வாங்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அந்த இடத்தில் கண்டிப்பாக உயிரை வாங்கி விடுவான். அதுல ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது, தாமதிக்காது. மலேசியா புரோட்டா நல்லா சாப்பிட்டு வர்றோம், பிளைட்ல ரொம்ப கடமுடன் வயிறு சரியில்லை, ஓவரா சாப்பிட்டா என்ன ஆகும்? வந்த உடனே சென்னை பிளைட்டை விட்டு இறங்கின உடனே என்ன செய்யறான்? வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுத்தா எது வந்து சாப்பிடும்? எது வந்து சாப்பிடும்? அது வந்து சாப்பிடும். பாருங்க, ரிஸ்க்கு அல்லாஹ் அந்த நாய்க்கு எங்க கொடுத்திருக்கான்? மலேசியன் புரோட்டாவுக்கு கொண்டு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கான், பிளேட்டின் மூலமா. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தவணை வந்து விட்டால் ஒரு அணு அளவு கூட அசையாது. அது நடந்தே தேரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய காலத்துல ஒரு மனிதர் அவரை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி போய்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து ரொம்ப ரசிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசிக்கிறாங்க, பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் ஒரு வகையை அனுப்புனான். மூசாவே, அந்த மனிதனுடைய நிலைமை நைட்டோட முடிஞ்சிடும், நைட்டோட உயிரை காலி பண்ணிடுவேன், அவருடைய ஹயாத் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உத்தரவு போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப கவலை ஆகி போச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இந்த மனிதர் மௌத்தா போறாரு, இந்த மனிதர் மௌத்தா போறாரு. கடைசியில மறுநாள் பார்த்தா அதே மனிதர் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார். எந்த மனிதர் மௌத்தாகி விடுவார் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சொன்னானோ அதே மனிதர் ஹயாத்தா போய்கிட்டு இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், உன் பெயரையும் கெடுத்துட்டேன், என் பெயரையும் கெடுத்துட்டேன். அல்லாஹ் சொன்னா இந்த மனிதர் இன்னைக்கு நைட்டோட மௌத்தாயிடுவார்னு சொன்னேன், ஆனா இன்னும் மௌத்தாக இல்லையே. அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் சொன்னானா, அவரு சதக்கா செய்தாரு, சதக்கா செய்ததனால் அவருக்கான ஆயுள் நீட்டி கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னானா. அப்போ சதக்கா என்பது நம்மளுடைய கதா கதிரையும் மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இந்த சதக்காவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இரண்டு விஷயத்தை சொன்ன, ஒன்னு துஆ கதா கதிரை மாற்றும், அடுத்து இந்த தர்மம் கதா கதிரை மாற்றிவிடும். அதனாலதான் மக்ரிப் பின்னாடி 3 யாசீன்கள் வசீலாவாக வைத்து துஆ செய்திருக்கிறோம். ஆயுள் காலத்தையும் சரி, நம்முடைய ரிஸ்க் விசாலத்தையும் சரி, நோயில் இருந்து விடுதலை ஆரோக்கியம் கிடைப்பதும் சரி, இந்த மூன்றுமே அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து மட்டும்தான் கிடைக்க முடியும். அல்லாஹ்வால் மட்டும்தான் இந்த மூன்றையும் தர முடியும். ஆகவே தான் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கலாக்கதரை மாற்றக்கூடிய அளவுக்கான துஆ என்ற பவரின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டோம். அல்லாஹ் கபூலாக்குவானாக. அருமையானவர்களே, எப்படியெல்லாம் அல்லாஹ் மாற்றுகிறான் பாருங்க. இதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு புது மாப்பிள்ளை வர்றார். நபியே, இன்னைக்கு எனக்கு திருமணமாகிவிட்டது, நீ வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 2 எடுத்து 8 வைக்கல, அல்லாஹ் வஹி அனுப்புறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு. இந்த புது மாப்பிள்ளன் போனார, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போறாரு? மௌத்தாக போறார், ரூஹ கைப்பற்ற போறார் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆஹா, இன்றைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்கிடையிலே அவருடைய உயிரை அல்லாஹ்வினை கைப்பற்ற போறேன் சொன்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வீட்டுக்குள்ள அந்த மனிதர் திருமணம் ஆன அந்த புது மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள போறார். விருந்து உபசரிப்புலாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் வீடுனா சாதாரணமா அப்பவுமே விருந்து, இன்னைக்கு விருந்து போடுறதுக்கு யோசனை பண்றான். யோசிச்சு பாக்குறோம், ஒரு 100 பேருக்கு சந்தோஷமா மணமக்களை வாழ்த்துவதற்கு வர்றவங்களுக்கு வெறுமனே பேர்த்தம்பழமும் பிஸ்கட்டும் ஜம்சம் தண்ணீரும், திருமணத்துக்கு வரக்கூடிய அந்த மணமக்களை வாழ்த்தக்கூடியவங்க வயிறார சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்தணும்னு சொல்லிட்டு நமக்கு முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே நடந்திருக்கு. விருந்து வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த மணமாப்பிள்ளை விருந்து வச்சிருக்கிறார். எல்லா மக்களும் உள்ள போய் சாப்பிட போறாங்க, எல்லாரும் உள்ள போய் சாப்பிட போறாங்க. ஆனா ஒரே ஒரு மனிதர் மட்டும் அழுக்கு ஆடையோட நிக்கிறாரு, உள்ள போக முடியல. முண்டி அடிச்சு பாக்குறாரு, உள்ள போக முடியல. கடைசியில இந்த மாப்பிள்ளை பாக்குறாரு, பெரியவரை வாங்க, என்ன ஆச்சு? இல்லங்க, 3 நாளாச்சு சாப்பிட்டு என்னை உள்ள விட மாட்டேங்காங்க சொன்ன உடனே, வாங்க என் கூட வாங்கன்னு தனி அறையில மாப்பிள்ளை அறையில வச்சு அவருக்கான தேவைகளை சந்தோஷமாக உணவுகளை பரிமாறுற அந்த புது மாப்பிள்ளை.
மறுநாள் அதே மாப்பிள்ள சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்க வர்றாங்க. என்னங்க நேரத்தையே அல்லாஹ் தஆலா உங்களுடைய உயிரை கைப்பற்ற போறான்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க, இல்ல ஒரு ஏழை 3 நாள் பட்டினியாக அழுக்காக இருந்த அந்த மனிதருக்கு உணவு கொடுத்ததால் அவருடைய 60 வயதை அதிகமாக்கி விட்டேன் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய விருந்துகளில் ஏழைகளை கலக்க செய்யுங்கள். இன்னைக்கு ஏழைகள் வந்தா வெளியே விரட்டுறோம், அசிங்கப்படுறோம், கொடுத்து உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கூப்பிடுறதுக்கு வெட்கப்படுறோம். ஏன் நம்ம கூப்பிட்ட ஆட்கள்லாம் விஐபிகள், அவரோட இந்த ஏழைகளை எப்படி உட்கார வைக்கிறது? எல்லாரினுடைய மனோநிலையும் அப்படிதான். அப்படி இருக்க கூடாது. எது சங்கையான விருந்து, எந்த விருந்தில ஏழைகள் அழைக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்படுகிறதோ அந்த விருந்துதான் உயர் ரகமான சங்கையான விருந்து என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம ஒரு விருந்து வைக்கணும்னா நம்ம விஐபிகள் சொந்தக்காரங்க மட்டும் சாப்பிடுறதல்ல, ஏழைகளையும் அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும். விருந்து கொடுப்பதால் அல்லாஹ் தஆலா ஆயுளை நீடிக்க செய்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். கலா கதரையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த சதக்காவுக்கும் இந்த துஆவுக்கும் இருக்கிறது. இந்த துஆவின் மூலமாக, சதக்காவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. அருமையானவர்களே, எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவானாக. நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் கபூலாக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குவானாக. என்னென்ன சிக்கல்களோடு சிரமங்களோடு நாம் வறந்து அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோமோ அனைத்து சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முழுமையான ஒரு தீர்வை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுவர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.